ஓம் முருகா. இன்றைக்கி சஷ்டி விரதத்தோட 7வது நாள். இன்றைக்கி திருக்கல்யாணம் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் முடிச்சாச்சு. பட் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த விரதத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போன அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் நடந்த முருகர் திருக்கல்யாணம். இது ஈவினிங்காக நடந்துச்சு. நான் முதல் முறையாக முருகர் திருக்கல்யாணம் நேரில் பார்க்குறேன். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. 7வது நாள் விளக்கேற்றும் போது மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள், அதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியுமான்னு நினச்ச பயம் எல்லாமே போய் நம்ம தொடர்ந்து செஞ்சதோட மனசு திருப்தி நம்மளுக்கு அந்த 7வது விளக்கு ஏற்றுறப்போ கிடைக்கிது. இன்றைக்கி 5 மணிக்கெலாம் நான் விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். வடை பாயசம் நைவேத்தியம் பண்ணி திருப்தியாக இன்றைக்கி விரதத்தை முடித்தாச்சு. திருவிடைமருதூர் கோயில் பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1700 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோயிலாக. இந்த கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 அடுக்கு ராஜகோபுரம், 3 சுற்று பிரகாரம் இருக்கிற கோயில். 3 சுற்று பிரகாரம்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா ஒரு சுற்றுவோம்ல, ஒரு பிரகாரம் இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 3 பிரகாரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மொதல் பிரகாரத்தை சுற்றி வந்தோம்னா அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்குமா. 2வது பிரகாரத்தை சுற்றி வந்தோம்னா கைலாசத்தை போய் வழிபட்ட நம்மளுக்கு பலன் கிடைக்குமா. 3வது சுற்று பிரகாரத்தை சுற்றும்போது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமான சிறப்பு என்னென்னா, இது சந்திரனுக்கு உரிய தலம். அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் 27 சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அதில் நம்மளோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்து நம்மளே போய் அதுக்கு நம்ம விளக்கும் போட்டு நம்ம வேண்டிக்கலாம் சாமிக்கிட்ட. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும்